காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம சரவணன் பார்த்தோன்னே அந்த கலர் பேப்பரில் பிளாஸ்ட் பண்ணுறாரு. ஸோ இதை பார்த்த பாண்டியன் சந்தோஷப்படுவார்னு பார்த்தா, டேய் என்னடா வீட்டுக்குள்ளே குப்பை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்றது. என்னது குப்பையா அப்படின்னு நமக்கே ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடுச்சு. என்ன இந்த மனுஷன் இப்படி பேசுகிறாரு அப்படின்ட்டு. ப்ளஸ் மருமகள் எல்லாருமே சேர்ந்து ஹாப்பி பர்த்டே மாமா அப்படின்னு சந்தோஷமாக சொன்னால் அவர் ஒரு மாதிரி லுக் விட்டுட்டு என்னப்பா அப்படின்ற மாதிரி ஒரு லுக் விட்டுட்டு உள்ளே போகிறாரு. எல்லாரும் மிரண்டுட்டாங்க. ஆஹா நம்மலாம் அப்போவே நினச்சோம் இல்லையா, இவருக்கு போய் பர்த்டே செலிப்ரேட் பண்ணால் இவர் கோவப்படுவார்ன்ற மாதிரி எல்லாரும் ஒரு மாதிரி ஷாக்கிங்கில் இருக்கும்போது இவர் சிரிக்கிறாரு, சந்தோஷப்பட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்போ தான் எல்லாரும் நார்மலுக்கே வராங்க. ஓகே சந்தோஷமாக இருக்காரு மாமா அப்படின்ட்டு. அத்தை விஷ் பண்ணுங்க, நீங்கள் விஷ் பண்ணுங்க அப்படின்றாங்க. கோமதி வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்கே அவ்வளோ வைக்கப்பட்டாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அவங்க வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்துட்டு நம்ம அரசி கட்டி பிடிச்சி அப்பா ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ணுறாங்க. மருமகள் எல்லாரும் ஹாப்பி பர்த்டே மாமா அப்படின்னு விஷ் பண்ணுறாங்க. அண்ட் சரவணன் பார்த்தோம்னா அவரும் ஹக் பண்ணி விஷ் பண்ணுறாரு. செந்தில் விஷ் பண்ணுறாரு. ஒரு படி கதிர் இதுக்கு என்ன பண்ணுவார், பேச மாட்டாரே அப்படின்னு பார்த்தா நம்ம கதிர் ஸ்வீட்டை வச்சுட்டு நிற்கிறாரு. என்ன ஸ்வீட்னா கருப்பட்டி காஜு கட்லி. ஸோ இதை பார்த்தோதுமே நம்ம பழனி சொல்கிறாரு, அடடா மாமாவுக்கு காஜு கட்லி பிடிக்கும் அப்படின்றதுக்காக நம்ம கதிர் வாங்கி வச்சுருக்கானே. என்ன கதை அப்படின்னா, ஒரு தடவை நம்மளோட எங்கேயோ இந்த காஜு கட்லி சாப்பிட்டாராம், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கடையில் போய் அந்த ஸ்வீட்டை வாங்கலான்னு போய் பார்த்தா ரேட்டு கேட்டு மிரண்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்வீட்டே அவர் வேணாம், ஐயோ இவ்வளோ ரேட்லாம் கொடுத்து வாங்க முடியும்னு சொல்லி அந்த ஸ்வீட்டே அவர் வேணான்னு விட்டுட்டார். பட் அதை ஞாபகம் வச்சு நம்ம கதிர் கொடுத்துருக்கானே அப்படின்னு சொல்லி பழனி சொல்கிறார். அண்ட் பழனி வாழ்த்துக்களும் சொல்கிறார். எப்படி அப்படின்னா, நான் சின்ன வயசில் இந்த ஊருக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணி தங்கமாக 5 பிள்ளைங்களை பெற்றெடுத்து 50 வயசுன்னு சொன்னால் உங்களுக்கு யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பழனி பயங்கரமாக விஷ் பண்ணார். ஸோ இந்த கதையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அடுத்த மாமா கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேக்கு கொண்டு வந்து வைக்கிறாங்க. கேக்கு கொண்டு வந்து வச்சதுமே எதுக்குப்பா இதெல்லாம், எனக்கு இதெல்லாம் வேணாப்பா அப்படின் போது நம்ம கோமதி சொல்கிறாங்க, என்னங்க நீங்கள் நைட்டு 12 மணிக்கும் அந்த பிள்ளைங்க இப்படி தான் கேக்கு கொண்டு வந்து வச்சாங்க, நீங்கள் திட்டுனதுக்கப்புறம் இவ்வளோ அசிங்கப்பட்டதுக்கப்புறம் மறுபடியும் கொண்டு வந்து வச்சுருக்காங்களா, கட் பண்ணுங்க அப்படின்போது திட்டுனாங்களா, யார் திட்டினது அப்படின்னு நம்ம பாண்டியன் ஆச்சரியமாக கேட்குறாரு. என்ன மாமா சொல்கிறீங்க, நைட்டு நீங்கள் தானே மாமா விஷ் பண்ண வந்ததுக்கு திட்டிங்க அப்படின்போது அப்படியா எனக்கு தெரியவே இல்லையம்மா அப்படின்றாரு. நம்ம சரண் சொல்கிறார், அதுலேயும் சேதாரம் எனக்கு தான்ப்பா ஜாஸ்தி, நீங்கள் என்ன தப்பா ரொம்ப திட்டிங்க அப்படின்போது ஐயோ தூக்க கலக்கத்தில் நான் ஏதோ பேசிட்டேன் போல இருக்கு, நான் ஏதாவது தெரியாமல் பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னாரு. அடடா நம்ம பாண்டியன் அவ்வளோ கோவப்படுற மனுஷனா இப்படி பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா சரி கேக்கு கட் பண்ணுங்க, அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல மாமா கேக் கட் பண்ணுங்க அப்படின் போது மனுஷனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் செவந்து அப்படியே அழுக வர மாதிரி இருக்குது. இதை நம்ம பழனி கண்டுபிடிச்சிட்டு என்ன மாமா கையை நடுங்குது கண்ணு செவக்குது அப்படின் போது எனக்குலாம் யாரும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணதே இல்லை, எனக்கு அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு கேக்கை கட் பண்ணிட்டாரு. கட் பண்ணதுக்கப்புறம் ஊட்டி விடுங்க அத்தைக்கு அப்படின்றாங்க. அதுக்கும் அவர் வைக்கப்படுறாரு. ப்ளஸ் நம்ம கோமதியும் வைக்கப்படுறாங்க. எப்படியோ வைக்கப்பட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி ஊட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் எல்லாருக்கும் ஊட்டி விடுறாரு, எல்லாம் கையில் கொடுக்குறாரு, பசங்களுக்கெல்லாம் ஊட்டி விடுறாரு. அப்படியே நம்ம கதிர் மட்டும் அவங்க 2 பேருக்குள்ளே அந்த ஒரு அன்னுண்ணியம் இல்லை இல்லையா, ஸோ 2 பேர் மட்டும் அப்படியே லைட்டாக பார்த்துக்கிட்டு பட் கதிர்க்கும் அந்த அன்போட ஊட்டி விட்டாரு நம்ம பாண்டியன். அதுக்கப்புறம் கேட்குறாரு, ஆமாம் யார் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுது அப்படிங்கும்போது பசங்களாம் சொல்கிறாங்க 3 மருமகளும் சேர்ந்தப்பா பண்ணாங்க அப்படிங்கும்போது நம்ம மீனா சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாரும் பண்ணோம், ஆனால் இதுக்கு மெயின் ஐடியா கொடுத்ததே அக்கா தான், மயில் அக்கா தான் இதை பண்ணாங்க அப்படின்றாங்க. ஸோ கோமதி சொல்கிறாங்க, ஆமாங்க அன்னைக்கு வந்து நான் பழனிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், உங்கள் பர்த்டேக்கு பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன், அதை வச்சு கேட்டு அவள் பண்ணுறா போல இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்கெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற போகிறாங்கன்றது எனக்கு தெரியாது, நைட்டு தான் எனக்கே தெரியும் அப்படின்றாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம பாண்டியன் ரொம்ப இமோஷ்னலாக ஆகுறாரு. அதாவது எனக்கு அப்பா அம்மா இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், நான்லாம் ஏன் பிறந்திருக்கேன் அப்படின்னு நினச்சிருக்கேனே தவிர நம்ம பிறந்தநாள் கொண்டாடணும் நான் ஒரு நாள் கூட நினச்சது கிடையாது. பர்த்டே எப்போன்னு தெரியாது. என்கிட்ட முதல்ல உன் பர்த்டே எப்போன்னு கேட்டது கூட கோமதி தான். அதுவும் நான் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டை பார்த்தா என் பிறந்தநாள் இது அப்படின்னு சொன்னேன். ஆனால் அது கூட என் பர்த்டே தானா அப்படின்றது கூட எனக்கு தெரியாது. நான்லாம் பர்த்டே கொண்டாடுவேன்னு நினச்சதே இல்லை. ஏன்னா நான் பண்ணதும் கிடையாது, படத்தில் தான் பார்த்துருக்கேன், இல்லை என் பசங்களுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். எனக்கு நீங்கள் இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப எமோஷனலாக இருக்குது, நான் மாமா ரொம்ப கெத்தாக வாழ்ந்துட்டேம்மா, அப்படியே போய் சேர்ந்துடுறேன், என்னெல்லாம் அழ வச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி பேசும்போது நம்ம மீனா சொல்கிறாங்க, மாமா இனிதான் மெயின் பிக்சரே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லி இந்த பேக் எடுத்துகிட்டு வராங்க. அப்போ நம்ம கோமதி கேட்குறாங்க, என்னடி உன் பழைய ட்ரெஸ்லாம் கொண்டு வர அப்படின்போது அத்தை இதில் கிஃப்ட் தான் இருக்குது, அன்றைக்கி உங்கள் சமாளிக்கிறதுக்காக தான் போய் சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஷர்ட் எடுத்து கொடுக்குறாங்க நம்மளோட பாண்டியன் கிட்ட. ஸோ ஷர்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தது இது என்ன கலர் சட்டை அவங்க மாமா போட மாட்டார் அப்படிங்கும்போது அதெல்லாம் நாங்கள் எடுத்து கொடுத்தா போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சட்டை வேஷ்டி. அடுத்ததாக நம்மளோட கோமதிக்கும் சாரீ எடுத்து கொடுக்குறாங்க. எனக்கும் அடி அப்படின்னு. ஆமாத்த அப்படிங்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு அந்த சாரியை வாங்கி சந்தோஷப்படுறாங்க. ஸோ கோமதி பார்த்து எனக்கும் அடி வாங்கிட்டு இருக்கீங்கன்னு போது ஆமாத்த அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே நம்மளோட இவர் பார்த்துட்டு என்னம்மா இது ஷர்ட் இவ்வளோ ரேட்டாக இருக்குது வேண்டாமா, ஏன்னா ப்ரைஸ் டேக் எடுக்க விட்டுட்டாங்க, ஸோ ஷர்ட் ரொம்ப ரேட்டாக இருக்கே அப்படின்னு பாட்டின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக வாட்ச் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. என்னம்மா இது இன்னும் சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்கன்னு போது என்கிட்ட தான் வாட்ச் இருக்கேன் எனக்கு எதுக்குமா அப்படின் போது
அப்படிங்கும்போது பரவாயில்ல மாமா இன்னொரு வாட்ச் வச்சுக்கோங்க அப்படின்றாங்க. அடுத்ததான் செப்பலும் கொடுக்குறாங்க. எதுக்குமா எனக்கு செப்பல் அப்படின்றாரு. மாமா எல்லாமே உங்கள் பர்த்டே தான், ப்ளீஸ் மாமா போட்டுக்கோங்க, வாங்க ட்ரெஸ் மாற்றிட்டு வாங்க அப்படின்றாங்க. ஸோ 2 பேரும் போயிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வராங்க. வந்ததுக்கப்புறம் சரி நம்மளாம் கோவிலுக்கு கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதுக்குள்ளே பார்த்தோன்னா நம்மளோட பாண்டியனுக்கு கலர் சட்டையெல்லாம் போட்டது ஒரு ஆசை வந்துருச்சு. ஏய் நீ சொல்லு, நான் இன்னைக்கு எனக்கு பர்த்டே தான், நான் எப்படி இருக்கேன் அப்படின்போது உங்களுக்கு என்ன ரொம்ப அழகாக இருக்கீங்க, 20 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க 2 பேரும் கொஞ்சிக்கிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இன்னொரு ஃபோட்டோ எடு அப்படின்னு கேட்டார். ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. கோவிலுக்கு போகலாம்னு பிளான் பண்ணுறாங்க. பார்த்தா ஒரே ஒரு ஆட்டோ தான் நம்ம பழனி சொல்லியிருக்காரு. என்னடா ஒரு ஆட்டோ அப்படிங்கும்போது மாமா நம்ம எல்லாரும் ஆட்டோவில் போவோம், பசங்களாம் பைக்கில் போவாங்க அப்படின்னு பழனி சொல்கிறாரு. பட் நம்மளோட கதிர் ஆல்ரெடி ரொம்ப ரொமான்டிக்கான பர்சன். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அப்பாவும் அம்மாவும் பைக்கில் போகட்டும், நம்ம வேணால் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட்டோவில் போய்க்கலாம் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அண்ட் பாண்டியன் 2 பேரும் பைக்கில் பார்த்த முதல் நாளே அப்படின்ற அளவுக்கு பயங்கர ரொமான்டிக்காக ஃபன்னாக ஜாலியாக பைக்கில் போகிறாங்க. அதோட இன்றைக்கி எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஓவரால் இன்றைக்கி எபிசோட் பார்க்கும்போது நமக்கே ஒரு இடத்துல எங்கேயோ தெரியாமல் ஒரு சந்தோஷம் வர்றதுக்கு காரணமாக இருந்தது. இன்றைக்கி எபிசோட் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தது. பாப்போம் நாளைக்கு எபிசோடில் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்ற வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி எபிசோட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.